கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியானது தூய்மையில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லாம் நடத்த செல்கின்றார், அதனால் நீங்கள் எப்படி நற்செய்தி அறிவிக்க போகிறீங்க, அதனால் எப்படி நீங்கள் சாட்சிய வாழ்வு வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆழத்தில் வாங்க, கேட்டுட்டு அநேக பேருக்கு நீங்கள் பகிருங்க, டிலெக்ட் பண்ணாதீங்க. அது நிறைய பேருக்கு பகிருங்க. அது நிறைய பேரை ஆவியில் நிரப்போம். நாட்களில் நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இது எனக்கு ஆவியில் வளர ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது என்று. எனவே எல்லாருக்கும் நீங்கள் பகிருங்க, ஓகேவா? தேங்க்யூ. வாங்க நம்ம தொடர்ந்து தூய ஆவியின் நடத்தலை பற்றி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தூய்மையில் நடக்க செய்கிறார். நீங்கள் தூயவராவதே கடவுளின் திருவுளம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது. தூய ஆவியானவர் நாம் மாட்சி மேல் மாட்சி அடைய கொடுக்கப்பட்டுள்ளார். அவர் நம்மை தூய்மையாக்கும் ஆவியானவர். அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்துக்காட்டுள்ளார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய கருத்துக்கள் தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்று யோவான் 16:8 உள்ள வசனங்கள் கூறுகிறது. திருவிவிலியம் கூறுகிறது, தூய ஆவியானவர் வரும்போது உலகின் பாவத்தை குறித்து கொண்டுள்ள கருத்து தவறானது என காட்டுவார். ஏனெனில் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. நம்பிக்கை கொள்ளாதவர்களின் வாழ்வில் தூய ஆவியின் செயல்பாடு என்னவென்றால், அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என காட்டுவதே. நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்வில் தூய ஆவியின் பணி என்னவென்றால், இன்னும் அதிகமாக அவர்களை தூய்மையாக்குவதுதான். நாம் தூய ஆவியுடன் நட்புறவில் நடக்கும்போது நாம் நம் வாழ்வின் எந்த பகுதியில் மாற்றம் பெற வேண்டும் என்பவற்றை நமக்கு காண்பிப்பார். வேல்ஸ் பகுதியில் ஒரு முறை தூய ஆவி ஊற்றப்பட்ட போது தபால் அலுவலகத்தில் பணம் அனுப்பும் படிவம் காலியானது. ஏனெனில் வேல்ஸ் பகுதி மக்கள் பிறரிடம் வாங்கிய பணத்தை திரும்பித் தரவில்லை என்று தூய ஆவியார் குற்றச்சாட்டியிருந்தார். தூய ஆவி நம்மிலே செயல்பட நாம் அனுமதிக்கும் போது நாம் நம் வாழ்வில் தூய்மையாக்கப்பட வேண்டிய பகுதிகளை, நட்புறவுக்கு தேவையான பகுதிகளை காட்டுவார். ஆண்டவர் நம்மில் செயல்படும் போது பல சமயம் அது நமக்கு சிரமமாக இருக்கும். ஏனெனில் நாம் பொருட்களை பற்றி கொண்டு இருப்போம். நாம் நம்மை அர்ப்பணிக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தூய்மையாக்க இறை வார்த்தை மூலமாகவோ, மெல்லிய குரலிலோ, சூழ்நிலைகளில் வழியாகவோ, பிறர் மூலமாகவோ நம்மோடு பேசுவார். நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆழமாக தூய்மையாக்கப்படுவோம். தூய ஆவியின் உள்ளுணர்வுகளுக்கு கீழ்ப்படிதலே தூய்மைக்கு குறுக்கு வழி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட பாஸ்டினா கூறுகிறார். நாம் தூய ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது எவ்வளவுக்கு அதிகமாக அவரின் பிரசன்னம் நம்மில் நிலைத்திருக்கிறதோ அந்த அளவு நாம் தூய்மையாக்கப்படுவோம். சிறிய காரியத்தில் எந்த அளவு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவு நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். அடுத்ததாக வாங்க, தூய ஆவியில் சாட்சியாக வாழ உதவி செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போம்.
தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 8 கூறுகிறது. அழிந்து போகிற இந்த உலகத்திலே தூய ஆவி நமக்கு தரப்பட்டதன் நோக்கம் நாம் இயேசுவின் சாட்சிகளாய் இருப்பதற்காகத்தான். வெறுப்புள்ள இடத்தில் அமைதியை விதைக்க, காயமுள்ள இடத்தில் குணமாக்கவுமே தூய ஆவி நமக்கு தரப்படுகிறார். இன்னுமாக நற்செய்தியை பகிர்தல் என்ற ஒரு நற்செய்தி பகிரக்கூடிய ஒரு அளவில் நம்ம கடந்து வரும் கேட்போம். மார்க் 16 அதிகாரம் 15 கூறுகிறது, இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். நாம் நற்செய்தி அறிவிக்கவே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். தூய ஆவி நம்மில் எதை பேசுவது என்று நினைவூட்டுவார். மேலும் நாம் கூறுகிற வார்த்தை வல்லமையுள்ளதாக, அதாவது கேட்கிறவர்கள் இயேசுவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளவும் மனம் மாறவும் செய்வார். நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நற்செய்தியை பகிர வேண்டும். நாம் அன்போடு அதை செய்ய வேண்டும். மேலும் தூய ஆவி அவர்கள் உள்ளங்களில் கிரியை செய்ய எதிர்பார்க்க வேண்டும். ஜாய் என்ற நண்பர் ஒருவர் அவர் கூறினார், ஆண்டவரை அவர் அறிந்த பிறகு அதிகமான நேரத்தை அவர் மலைகளுக்கு சென்று ஜெபத்திலே செலவிடுவார். அவர் அதிகமான புத்தகங்களை எல்லாம் படிப்பதில்லை. ஆனால் தூய ஆவி அவரில் அதிகமாக செயல்படுவார். நவீன வார்த்தையில் கூறுவதென்றால் அவர் ஊழியம் ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். வெளிப்பாட்டு வரங்கள் கேட்பவர்களின் உள்ளத்தை திறப்பதற்கும் நற்செய்தியை பகிரவும் பயன்படுவதை பார்க்கலாம். பல நேரங்களில் அந்த ஜாய் இப்படி செயல்படுகிறார். அவரோடு பயணம் செய்யும் போது அல்லது கூட செல்லும் போது உண்மையாகவே செல்ல வேண்டும் என்றால் நான் பயந்து போவேன். அவர் புதியவர்களை பார்க்கும்போது அவர்களை பற்றி தூய ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை பேசுவார். அப்போதும் அவர் பேசுவது துல்லியமாய் இருக்கும். கேட்கிறவர்களின் உள்ளங்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருப்பதை அறிவிக்க இது ஒரு அற்புதமான வழிமுறையாகும். சமாரிய பெண் சம்பவத்தை நினைத்து பாருங்கள். யாக்கோபின் கிணற்று அருகில் அவர் இயேசுவை சந்தித்தார். இயேசு அவரிடம் ஒன்றும் பிரசங்கிக்கவில்லை, ஆனால் அவரை பற்றிய சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அது அவரை மனமாறவும் நம்பிக்கை கொள்ளவும் வைத்தது என்று யோவான் 4 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். நாம் இறையரசு பணிகளில் செயல்பட ஆரம்பிக்கும் போது கடவுளின் வல்லமை பற்றி அதிகமாக அறிய முடியும். எனக்கு ஆபிரகாம் என்ற நண்பர் ஒருவர் உண்டு. அவர் பல தியானத்தில் பங்கு கொண்டு இயேசுவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஜெபத்திலே அதிக நேரம் செலவழிப்பார். அவர் கூறுகிறார், நான் ஆற்றுப்படுத்தும் பணியை மேற்கொண்டு மக்களை ஆற்றுப்படுத்த ஆரம்பித்த பிறகே தூய ஆவி எனக்கு கொடுத்த கொடைகள் செயல்பட ஆரம்பித்தன. அவரில் அறிவை உணர்ந்தும் வரம், காட்சி வரம் போன்றவை செயல்பட ஆரம்பித்தன. மனமாற்றம், கிறிஸ்துவில் விடுதலை போன்றவற்றில் மக்களை நடத்தி செல்லும் சிறப்பு வரம் அவரில் செயல்பட ஆரம்பித்தன. அவர் இறையரசு பணிக்கென செயல்பட ஆரம்பித்த பிறகுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை அவர் கண்டு கொண்டார். இயேசுவை பகிர ஆரம்பித்த பிறகுதான் தூய ஆவியின் வல்லமையான செயல்பாட்டை அனுபவிக்க ஆரம்பித்தாராம். எனவேதான் இறையரசு பணிக்கென நாம் செயல்பட வேண்டும். அப்போது அவருடைய மாட்சிமைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரங்களை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அழிந்து போகிற ஆத்மாவிற்காக உலகில் உள்ள
தேசங்களுக்காக, ஆண்டவரின் ஊழியங்களுக்காக 2 அல்லது 3 பேர் குழுவாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்பிக்கையற்றவர்களுக்கு இறை வார்த்தையை பகிர வேண்டும். உடைந்த குடும்பங்களை, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும். நீங்கள் இயேசுவின் மாட்சிக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் அங்கு உங்களோடு இருப்பார் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். ஜெபிப்போமா? ஆவியில நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகின்றோம். அன்பான ஆண்டவரே, தூய்மையில் நடக்க செய்கின்ற தூய ஆவியானவராகிய துணையாளரே, ஆராதிக்கின்றோம் ஐயா. இதோ இந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட செய்தி, தூய்மையில் எப்படி நாங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தூய ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. எங்களுடைய கைகளை பிடித்து நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்களுடைய துணையாளரே, எங்களுடைய தேற்றவாளரே, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய கேடயமாக இருப்பவரே, நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு பாவம் எது, பரிசுத்தம் எது என்று கற்றுத்தருகின்ற ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆவியானவரே. எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிரப்புங்கப்பா. இன்னும் நாங்கள் ஆழத்திலே கடந்து வரணும். இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பணும். அம்மாண்டவரே, பரிசுத்தாவில நிரம்பி நாங்களும் எங்களோட குடும்பங்களும் சாட்சிய வாழ்வு வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபித்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே உம்மோடு நாங்கள் நட்புறவு கொள்ளணும். வசனங்களை வாசிக்கணும், வசனங்களை தியானிக்கணும், வசனங்களின்படி நடக்கணும், வசனங்களை அறிவிக்கணும். அத்தகைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர். இதோ இந்த வேளையில அழிந்து போகின்றவற்றை நீங்க கேட்க வேண்டாம். அது ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அழியா அந்த பரிசுத்தாவினால நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஹல்லேலூயா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புங்க, ஒவ்வொரு தெருவை நிரப்புகிறாக அபிஷேகத்துல. நன்றி தகப்பனே, ஆசிர்வதிங்க. ஒருவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கின்ற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எங்களுடைய ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமீன்.